மனிதன் மிருகமாய் நடந்து கொள்ளுகிறான், மனிதன் குற்றங்கள் செய்கிறான், கொடுமையில் கொடுமை, ஆனால் அவன் செய்யவில்லை. அப்ப இந்த சமூகத்தை எப்படி சார் காப்பாற்றுவீங்க? அவன் பண்ணல, அவனுடைய ஆழ்மனம் அவ்வளவு வலிமை உடையதா அந்த காரியத்தை பண்ணுது. இப்ப இந்த ஆழ்மனத்தை நீங்க எப்படி மாற்றி அமைப்பீங்க? இப்போ கண்ணு சரியில்லைன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றான், உங்களுக்கு மூக்கு சரியில்லைன்னா கோணல் எடுத்து விட்டுறான், உங்களுக்கு காட்டு கேட்கலன்னா அதுக்கு ஒரு ஏரிங் போட்டு விட்டுறான், என்னென்னமோ பண்றான், வெளியில இருந்து எல்லாம் ஆபரேஷன் பண்ணி நம்ம சரி பண்ணி விட்டுறான், என்னமோ பண்றான் வச்சுங்க. மனசு கோணலா இருக்கு, ஏன்னா என்ன பண்றது? உள்ள போந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியல, சுலபமாக அதை பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது? இந்த மனித குலத்தின் தவறுகளுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. மனித குலத்தின் தவறுகளுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்ன தீர்வு? தவம். தவத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க எப்படி ஹவு டு பியூரிஃபை மைண்ட், உங்களுடைய ஆழ்மனத்தை வென்று நீங்க வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். இப்போ தவம் என்பது ஒரு காலத்துல எப்படி பண்ணாங்க? காட்டுல மேட்ல ரிஷிகள் போய் உட்கார்ந்து பொறிபுலனை எல்லாம் அடக்கி மூச்சை எடுத்து பூரகம் ரேசகம் கும்பகம் எல்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் குண்டலினியை இங்க இருந்து மெதுவா எழுப்பி மேல கொண்டு வந்து மகரிஷி எழுதுறார், முறைப்படி பூரகம் ரேசகம் கும்பகம் செய்து ஒருவன் குண்டலினியை சிரசுக்கு எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 15 வருடம்